ஒரு வழியா நாடாளுமன்ற தேர்தல் அறிவிச்சிட்டாங்க. இந்த தேர்தலை மட்டும் 97 கோடி வாக்காளர்கள் பங்கு பெறாங்க, வாக்கு செலுத்துறாங்க. இதுல 10.50 லட்சம் பூத்துகள் அமைக்கப்படும். 1.8 கோடி முதல் கட்ட வாக்காளர்கள் அப்படின்னு சொல்லலாம். அது என்ன முதல் கட்ட வாக்காளர்னா, முதல் முறையா ஓட்டு போடுற யங்ஸ்டர்ஸ், அதாவது இப்போதான் அவங்களுக்கு 18 வயது பூர்த்தி அடைந்தவர்கள் அப்படின்னு சொல்றோம். அதுல ஏப்ரல் 1ஆம் தேதி கணக்கின்படி 18 வயது பூர்த்தி அடைந்தவர்கள் எல்லாருமே பார்த்தீங்கன்னா ஓட்டு போடலாம் அப்படிங்கிறதான் கணக்கு. ஸோ அந்த கணக்கு தான் ஏப்ரல் 1ஆம் தேதியிலிருந்து 18 வயது பூர்த்தி அடைந்தவர்கள் கிட்டத்தட்ட 1.8 கோடி முதல் கட்ட வாக்காளர்கள் முதல் முறையாக அவங்க வாக்கு செலுத்துகிறாங்க. இது ஒரு பக்கம் இருந்தாலும் இந்த தேர்தல் ஆணைய கமிஷனர் இருக்காரு பார்த்தீங்களா, ராஜீவ்குமார், அவர் சில முக்கியமான அறிவிப்புகளை வெளியிட்டிருக்காரு. அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, மக்களவை தேர்தலில் அனைவரும் வாக்களிக்க வேண்டும். இந்த உலகத்திற்கே முன் உதாரணமாக இந்திய மக்களவை தேர்தலை நடத்த தேர்தல் ஆணையம் உறுதி பூண்டுள்ளது. இந்த ஆண்டு மட்டும் இந்தியா உட்பட 70 நாடுகளில் தேர்தல் நடைபெறுகிறது. அனைத்து மாநிலங்களுக்கும் சென்று அங்குள்ள அதிகாரிகள், அரசியல் கட்சி பிரதிநிதிகளுடன் ஆலோசனை நடத்தினோம். உலகத்திலேயே மிகப்பெரிய ஜனநாயக நாட்டிற்கு தேர்தல் நடத்துவது மிகப்பெரிய சவால் அப்படின்னு நம்ம தேர்தல் ஆணையர் இவர் ராஜீவ்குமார் சொல்லியிருக்காரு. அது மட்டும் கிடையாது, இந்த தேர்தல் பார்த்தீங்கன்னா பல சிறப்பம்சங்களை கொண்டது. என்னன்னா, இந்த தேர்தல் ஆணையத்துக்கு மிக முக்கிய சவாலாகிறது இந்த பணபலம், ஆள்பலம், வதந்திகள், விதிமீறல்கள். இதை எல்லாத்தையும் சமாளித்து தேர்தலை நடத்தி முடிக்கிறதுக்குள்ள அவங்களுக்கு போதும் ஆயிரும். அது மட்டும் கிடையாது, வேட்பாளர்கள் பற்றிய தகவல்களை எங்கள் தேர்தல் ஆணைய ஆப்பில் தெரிந்து கொள்ள நாங்கள் பல வசதிகளை செய்து தருகிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 55 லட்சம் மின்னணு வாக்குப்பதிவு எந்திரங்கள் பயன்படுத்தப்பட உள்ளன. மாநில எல்லைகளில் சட்டவிரோத பணப்புழக்கம் ட்ரோன் மூலமும் சோதனை சாவடிகள் அமைத்தும் கண்காணிக்கப்படும். வாக்குக்கு பணம், பொருள் இது எல்லாத்தையும் அளித்தால் கடும் நடவடிக்கை பாயும். சமூக வலைத்தளங்களில் விமர்சனம் செய்யலாம், ஆனால் போலி செய்திகளை பரப்பவே கூடாது. கடந்த 11 மாநில சட்டமன்ற தேர்தல்களில் மட்டும் 3400 கோடி பணம் பறிமுதல் நாங்கள் செய்துள்ளோம். அரசியல் கட்சியில் பேச்சாளர்கள் கண்ணியமாக பேச வேண்டும். மத ரீதியாக தனிப்பட்ட முறையில் விமர்சனங்கள் இருக்கக்கூடாது. பிரச்சாரத்தில் குழந்தைகள், மாற்றுத்திறனாளிகளை பயன்படுத்தவே கூடாது. இந்தியா முழுக்க உள்ள 26 சட்டமன்ற தொகுதிகளின் இடைத்தேர்தலும் இந்த நாடாளுமன்ற தேர்தலுடன் சேர்த்து நடத்தப்படுகிறது. மொத்தம் 7 கட்டங்களாக தேர்தல் நடத்தப்படுகிறது. ஜூன் 4ஆம் தேதி இங்க வாக்கு எண்ணிக்கை நடைபெற்று ரிசல்ட் அனௌன்ஸ் பண்ணப்படும். கடந்த முறை 2ஆம் கட்டத்தில் நடந்த தமிழகத்தின் 39 தொகுதி தேர்தல் இந்த முறை முதல் கட்டத்திலேயே நடக்குது. ஏப்ரல் 19ஆம் தேதி, அதாவது ஏப்ரல் 19ஆம் தேதி தமிழ்நாட்டில் உள்ள 39 தொகுதிகளுக்கும் ஒரே கட்டமாக தேர்தல் நடக்கிறது. அத்துடன் சேர்த்து நம்ம விஜயதாரணி ராஜினாமா பண்ணாங்க பார்த்தீங்களா, அந்த காலியான விளவங்கோடு சட்டசபை இடைத்தேர்தலும் நடக்க இருக்கிறது. நம்ம ஏற்கனவே சொன்னது போல ஜூன் 4ஆம் தேதி வாக்கு எண்ணிக்கை நடைபெறும். அதுக்கு முன்னாடி மார்ச் 20ஆம் தேதி வேட்புமனு தாக்கல் துவக்கம். மற்ற மாநில தேதி, மற்ற மாநிலங்களின் தேர்தல் தேதி விவரங்களை இப்போ ஸ்க்ரீனில் நீங்களே பார்க்கலாம். ஸோ இந்த நாடாளுமன்ற தேர்தலில் எந்த கட்சி அதிக எண்ணிக்கையில் வாக்கு பெற்று ஆட்சியை பிடிக்கும் அப்படின்னு நீங்கள் நம்புறீங்களோ அது என்ன கட்சி அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த நாடாளுமன்ற தேர்தல் தேதியை பற்றியும் இந்த ரிசல்ட் தேதியை பற்றியும் உங்களுக்கு என்ன கருத்து இருக்குது அப்படிங்கிறதையும் கமெண்ட்டில் சொல்லுங்கள்.